இன்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தோம். அது ரிலேட்டடா அதுக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டான குழந்தை தொழிலாளர்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு அந்த எந்த துறையில எதுல இருந்தாலும் அதை மீட்டு நம்ம அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளித்து அவங்களுக்கு கல்வி வழங்குறது தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட முக்கியமான குறிக்கோளா நம்ம பண்றோம். அது ரிலேட்டடா இன்னைக்கு ஃபங்க்ஷன் பண்ணி ரிலேட் பண்ணுவோம். சார், இந்த டீடைல்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியை விட்டுருங்க, இப்ப நம்ம எல்லாமே நியூ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்ம நிறைவேற்றப்படும். சார், எல்லாமே மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வருது. எதுவா இருந்தாலும் மக்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஈஸியா சுலபமா நிறைவேற்றப்படும். இல்ல சார், அது துறை சார்ந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வருது. அது சம்பந்தமா ரிலேட்டட் அதிகாரிகளை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். சார், இது துறை சார்ந்த நிகழ்ச்சி, நோ பாலிடிக்ஸ் ப்ளீஸ். பெருமாநகர பகுதிகளில் இன்னுமே குடும்பத்தோட வறுமையை கருதி இன்னும் பல பேர் சிக்னல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம அதெல்லாம் என்ன பண்ண போறோம்? இனி வருங்காலங்கள்ல முழுமையாக அதை சரி செஞ்சு நிறைவேற்றப்படும். வடமாநில தொழிலாளர்கள் நிறைய சிக்னல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க அதுக்கு மருந்து கொடுத்துட்டு அதை வச்சு கார்ப்பரேஷன் ஆபீஷியல்ஸ் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மூலமா கார்ப்பரேஷன் அப்புறம் சைல்ட் வெல்ஃபேர் மூலியமா அது என்னங்கிறத நம்ம செஞ்சிருவோம் சார். தொழிலாளர்கள் அங்கிருந்து இங்க பணியாற்றக்கூடியதை பார்க்க முடியுது. இங்க இருந்தும் மற்ற வடமாநில பகுதியில் நம்ம போயிட்டு நம்ம தொழிலாளர்கள் பார்க்கணும். குழந்தை தொழிலாளர் இது தடுக்கணும். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? ஹோட்டல்ஸ்ல எல்லாம் சார், இது நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம செஞ்சுட்டு சரி பண்ணிட்டு எப்படி அதை கிளியர் பண்ணணும், எப்படி அதை முழுமையா நம்ம ஒரு நாள் பண்ணிட்டு போனா திருப்பி அது இதாகாம முழுமையா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னவோ அதை நாங்க அதிகாரிகள்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கிறோம். நன்றி சார். ப்ளீஸ் சார்.